ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சாக்லேட் கனாச் தான். சாக்லேட் கனாச்சை வித் பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்ஸோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்ட்டு. இதை நீங்கள் சாக்லேட் டஃபிள் கேக் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சாக்லேட் ட்ரிப்பிங்க்கும் இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு பர்ஃபெக்டான ரேஷியோ வித் மெஷர்மெண்ட்ஸோட வெயிட்டோட இந்த ரெசிபியில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட் மிஷின் எடுத்துக்கிங்க. ஒரு க்ளீனான பவுல், எந்த ஒரு வாட்டர் இருக்கக்கூடாது நம்ம எடுக்கிற பவுலில். நம்மளுக்கு இப்போ டேப் பண்ணிக்கிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 100 கிராம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுக்கிறேன். அதாவது 1:2 ரேஷியோ. ஒரு பங்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுக்கிறோம் அப்படின்னா 2 பங்கு நம்ம வந்து சாக்லேட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் பதிலாக நீங்கள் விப்பிங் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண போகிற டார்க் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா 2M டார்க் காம்பவுண்ட். நீங்கள் 2M பதிலாக மாடே கூட யூஸ் பண்ணிக்கலாம், வேனிலா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மெத்தட் வச்சு ஒயிட் சாக்லேட் கனெக்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டார்க் காம்பவுண்ட் பதிலாக ஒயிட் காம்பவுண்ட் யூஸ் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1:2 ரேஷியோ தான். ஒரு பங்கு ஃப்ரெஷ் க்ரீம்னா 2 பங்கு வந்து டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 200 கிராம். இதை நல்லா சாப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் பாயிலிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். கீழே ஒரு பவுலில் நல்லா ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை நம்ம வந்து நல்லா பாயில் பண்ணிக்க போகிறோம் டபுள் பாயிலிங் மெத்தடில். ரொம்ப ஹீட் பண்ணாதீங்க, ஸோ தான் நம்மளுக்கு திரிய ஆரம்பிச்சிடும். ஒரு கட்ட ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்ச டார்க் சாக்லேட்டை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா லம்ஸ் இல்லாமல் பொறுமையாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிங்க. ஸ்பேட்ச்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து நல்லா மெல்ட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு அப்படி விப்பிங் க்ரீம்லேயே உங்களுக்கு வந்து சாக்லேட் மெல்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் திரும்பி அதே டபுள் பாயிலில் போய்ட்டு ஹாட் வாட்டர்லேயே நம்ம எப்படி விப்பிங் க்ரீமை வந்து ஹீட் பண்ணுமோ அதே மாதிரி நீங்கள் அதை மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு அது எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சி வரணும். உங்களுக்கு இதை நீங்கள் சாக்லேட் கனாச்சா யூஸ் பண்ணணும்னா ஒரு ஃப்ரீசரில் 2 ஹவர்ஸ் வச்சா போதும், சாக்லேட் கனாச் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.